உங்களுக்கு வில் இல்லாமல் இருந்தால் உங்கள் சொத்து யாருக்கு போகும் தெரியுமா? அது லா தான் டிசைட் பண்ணும், நீங்கள் கிடையாது. ஒரு வில் எழுத 18 வயசுக்கு மேலே ஆனாலே வில் எழுதலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சவுண்ட் மைண்டடாக இருக்கணும். சவுண்ட் மைண்டட்னா அவங்க வந்து புத்தி சுவாதீனமாக இருக்கிறவங்க வந்து வில் எழுதலாம். வில் வந்து எழுதும் போது என்ன பண்ணணும்னா அவங்களோட அசட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். என்னென்ன அசட்ஸ்னா பேங்க் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, லேண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு இருக்கா, அது எல்லாத்தையுமே அவங்க தனித்தனியாக எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போகிறோன்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பெனிஃபிஷியரோட நேமு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக அது எழுதியிருக்கணும். யாருக்கு எவ்வளோ பங்கு கொடுக்க போகிறோன்றதையும் அதில் அந்த வில்லில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த வில் எழுதும் போது விட்னஸ் கண்டிப்பாக தேவை. விட்னஸ் வந்து அந்த வில்லில் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அந்த விட்னஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் என்னன்னா அந்த விட்னஸுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி இல்லைனாலுமே நம்ம ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்ததுன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து எந்த டிஸ்பியூட்டுமே நம்மளுக்கு வராது. இல்லாமல் போனால் உங்கள் லீகல் லேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஈக்குவல் ஷேர் கொடுக்குற போல இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாரா வில் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.